நாள் சந்தித்து நான் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக இருந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு நான் நன்றியுடையதாக நடந்திருக்கிறேன். நீங்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறேன். 100% நிறைவேற்றி இருக்கிறேன். இன்னைக்கு தேனி மாவட்டம் கொடிநாயக்கனூர் தொகுதியில் அத்தனை கல்வி நிறுவனமும் இன்றைக்கு அரசு கவர்மெண்ட் காலேஜாக வந்து சேர்ந்துருக்கு. பாத்தீங்கன்னா குப்பார் வெட்டி வழக்குல இருந்து 4 வலை ரோடு, அந்த ரோடு 2 பக்கமும் இன்னும் நிறைய வரப்போகுது. அந்த பக்கம் இந்த ரோடு யார் போட்டது? போன தேர்தல் வரும்போது கோரிக்கை வைக்க நகல் வச்சாங்க. ஆக நிறைய பேசிட்டே போலாம், ஏகப்பட்டது. அவர் கொஞ்சம் பொய்ய சொல்லிட்டு இருக்காரு இந்த பிரச்சாரத்தில் வரப்ப. நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு. எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் தேனி மாவட்டத்திற்கு, அதுவும் குறிப்பிட்டாக போடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதியை கொண்டு வந்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நான் தான். பெரியோர்களே, தாய்மார்களே, என்ன திட்டம் தந்தால் பொதுமக்களுக்கு பயன்படும் என்பதனை எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவா சொல்லிட்டாரு. அதை மறுபடியும் நான் சொல்வது சொன்னால் நல்லதாக இருக்காது என்பதை மட்டும் அவர் முன்மொழிஞ்சு, நான் மறுமொழிஞ்சு, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களே ஒருவனாக இருக்கின்றன என்னுடைய பணியை மீண்டும் சிறக்க செய்து முடிப்பதற்கு ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் இருக்கார். தளபதி ஸ்டாலின் மீண்டும் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வருவதற்கு உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்னை மீண்டும் இந்த தேர்தல் காலத்திலே அவர்கள், தளபதி அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள்.